வணக்கம் நண்பா, வெல்கம் டு இன்ஃபினிட் தமிழா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிற புக்கோட சம்மரி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புத்தகத்தோடைய ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர். வாங்க அவங்க ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிப்போம். ஜேம்ஸ் கிளியர் அவங்க சின்ன வயசில் இருக்கும் போது பேஸ்பால் விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. அமெரிக்காவில் பேஸ்பாலுங்கிறது கொஞ்சம் காமனான கேம் தான். அப்போ விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்க விளாட்ற பேட் வந்து இவர் தலையில் விழுந்து ஸ்கல்லே உடஞ்சி போயிடுச்சு. தலை ரொம்ப அடிப்பட்டதுனால கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. கிட்டத்தட்ட 6 மாதமாக எவ்வளவோ அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கோமா ஸ்டேட்டில் இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸு, அவங்க அம்மா அப்பா பேர் எல்லாமே மறந்துடுறாரு. அப்புறமா 6-7 மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரெக்கவர் ஆகிட்டுருக்காரு. அந்த டைமில் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தனியாக இவரால் ஒரு விஷயமும் பண்ண முடியாது, இவருக்கு மற்றவங்களோட ஹெல்ப் தேவைப்படும். அதுவும் இல்லாமல் தலையில் அடிபட்டிருக்கிறதுனால மெமரியும் அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவர் அட்டாமிக் ஹேபிட்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறாரு. அவர் ரிசர்ச் பண்ண விஷயத்த வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவரால் வந்து ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன்லாம் முடிக்க முடியுது. அதுக்கப்புறம் அவர் காலேஜ்லேயும் பெஸ்ட்டு பேஸ்பால் பிளேயருங்கிற அவார்ட்லாம் வாங்குறாரு. அதுவும் இல்லாமல் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயருங்கிற மாதிரி அவார்ட்லாம் வாங்குறாரு. ஃபைனலாக அவர் காலேஜ் முடிக்கிறப்ப 8 துறையில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஆஃப் த அவார்டும் வாங்குறாரு. இந்த மாதிரி அட்டாமிக் ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இவ்வளோ நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்ட்டு பிளாக்ஸ் எழுதியிருக்காரு. ஜேம்ஸ் கிளியருங்கிற அவரோட நேமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த புத்தகமும் எழுதியிருக்காரு. ஸோ அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அட்டாமிக் ஹேபிட் அப்படிங்கிறதுல 2 வார்த்தை இருக்குது. ஒன்று வந்து அட்டாமிக், இன்னொன்று ஹேபிட். இப்போ ஆட்டம்னு என்னத்தை சொல்லுவோம்னா, கடைசியாக லாஸ்ட்டாக டிவைட் ஆகி ரொம்ப சின்னதாக இருக்கிற ஒரு அணுவை தான் நம்ம ஆட்டம்னு சொல்கிறோம். இந்த அட்டாமிக்குங்கிறதும் அதுதான் குறிக்குது. ரொம்ப சின்னதாக இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம்னா அதில் ரொம்ப சின்ன விஷயமா நம்ம அதை எடுத்துக்கணும். ஹேபிட்டுங்கிறது நம்ம ரெகுலராக செய்கிறது தான். இப்போது ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப செஞ்சு அது நமக்கே பழக்கமாகுதில்ல, அதுதான் ஹேபிட். ஸோ அட்டாமிக் ஹேபிட்னால் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அது நம்மளோட வாழ்க்கையில் இல்லைன்னா நம்மளோட பழக்க வழக்கத்தில் எப்படி இம்பேக்ட் பண்ணுது, அதை பற்றி நம்ம கொஞ்சம் சீரியஸாக பார்த்துட்டு அதை எப்படி நம்ம வந்து மாற்றி செய்யலாம், இல்லைன்னா அந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து எப்படி நம்ம வந்து மாற்றி செய்யலாங்கிறது தான் கோர் கான்செப்ட்டு. சரி, ஜேம்ஸ் கிளியர் ஏன் வந்து இந்த அட்டாமிக் ஹேபிட், அதாவது ஒரு அணுவை வந்து இதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு வந்து இம்பேக்ட் ஆகுது, அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுறதுனால அந்த ரிசல்ட்டை வந்து எப்படி நல்ல விஷயமா நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதோட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஏன் இதை எடுத்திருக்காங்கங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இல்லைனா நீங்கள் வெயிட் குறைக்கணும், இல்லைனா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், ரொம்ப பெரிய பெரிய விஷயம் பண்ணுறதுனால தான் இந்த விஷயம்லாம் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னா அதிகபட்சமாக நமக்கு பணமோ இல்லை கேபிட்டல் இல்லைனா ஏதாச்சும் ஹியூமன் ஒர்க்கு கெப்பாசிட்டி இதெல்லாமே நம்ம பார்ப்போம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி வந்து குமுலேட்டிவாக காம்பவுண்ட் ஆகி எப்படி வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்குதுங்கிறத பற்றிலாம் அவர் நிறைய சொல்லியிருக்காரு. இவர் இதுக்காக ஒரு கிராஃப் மாதிரி ஒரு மாடலையும் கொடுத்துருக்காரு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் 1% இன்க்ரீஸ் ஆனோன்னா ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 38 மடங்கு அதிகமாக நம்ம இம்ப்ரூவ் ஆகிருப்போம். அதே தான் வந்து பேட் ஹேபிட்ஸுக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளில் பண்ணுற சின்ன தப்புகள் கூட வந்து ஒரு காம்பவுண்ட் ஆகி அதே விஷயத்த வந்து நம்ம திரும்பி 1 இயருக்கு தொடர்ந்து பண்ணுறோன்னா அதே மாதிரி நமக்கு பேக்வேர்ட்ஸில் வந்து அந்த ரிசல்ட் வரும். நம்ம ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸை வந்து அதிகமாக கவனிக்கிறது இல்லை அப்படின்னா, இது வந்து ஒரே நாள்லையோ இல்லை ஒரே மாதத்துலேயோ நமக்கு பெரிய ரிசல்ட்லாம் வந்துடாது. இது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஒரு 1 இயர் 2 இயர் இல்லைனா 5 இயர்ஸில் தான் நமக்கு அந்த ரிசல்ட்டே தெரியும், இந்த அளவுக்கு நம்மளை மாற்றிருக்கு அந்த விஷயம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இதை அதிகமாக யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு பெரிய ரிசல்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அந்த சின்ன விஷயத்த நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணி அதை கரெக்டாக வந்து பார்த்து பண்ணணும். இந்த சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறப்ப நம்ம இனிஷியல் 80% டைமில் நமக்கு அந்தளவுக்கு ஒரு ஆக்ஷனபிள் ரிசல்ட்லாம் நமக்கு கிடைக்காது. நம்ம பார்க்குறப்ப எந்த விதமான மாற்றமுமே இல்லையேங்கிற மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் கடைசி 20% தான் நமக்கு அந்த ரிசல்ட்டே கொடுக்கும். அதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 80% வந்து யார் வந்து கடந்து வராங்களோ அவங்களால தான் அந்த ரிசல்ட்டே பார்க்க முடியும். இப்போது அதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கும்போது, ஒரு பாசிட்டிவ் உதாரணமாக பார்த்தோம்னா, ஒரு மூங்கில் மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷத்துக்கு வந்து அது அதிகமாக வளர்கிறதே நமக்கு தெரியாது. பட் அதோட வேறு தான் வளர்ந்துருக்கும். அடுத்த ஒரு சில வாரங்களில் வந்து அது பயங்கரமாக ஹைட்டாக வளரும். ஸோ இதெல்லாம் தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதை சில பேர் வந்து வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்ட்மெண்ட் இல்லைனா வேல்யூ ஆஃப் லேசினஸ் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நம்ம ரிசல்ட்டே பார்க்க முடியாது. நம்ம ஒரு ஹோப்பில் தான் அதை பண்ணிக்கிட்டு இருப்போம், அந்த கோலை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கோலை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அந்த ஆப்ரேஷன், அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம்ல, அதை நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு மனச்சோர்வு வந்து நமக்கு உருவாகாது. பார்த்தீங்கன்னா கோலுங்கிறது காமனாக ஜெயிக்கிறவங்கள்ட்டையும் இருக்கும், தோக்குறவங்கள்ட்டையும் இருக்கும். 2 பேருமே அதுதான் ஷேர் பண்ணுறாங்க. பட் 2 பேர்ட்டையுமே அது இருக்காது. இப்போதைக்கு நீங்கள் எடுக்கும்போது அந்த கோலை வந்து யார் அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட தான் வந்து அந்த சாதனைங்கிறது போகுது. அந்த ப்ராசஸை வந்து அச்சீவ் பண்ண முடியாது, இல்லைன்னா அதை பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு கடைசியில் ஃபெயிலியர் தான் வருது. ஸோ நீங்கள் அந்த கோலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த சந்தோஷங்கிறது உங்களுக்கு அந்த கோலை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் கிடைக்குமே தவிர, அதை பண்ணுற அந்த ப்ராசஸ் டைமில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது. ஸோ அந்த ஆப்ரேஷனுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த ஆப்ரேஷன் வந்து அந்த ப்ராசஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அட் த எண்டு வந்து அந்த கோலுங்கிறது வரதான் போகுது. ஸோ முக்கியமாக நம்ம அந்த சின்ன ஹேபிட்டுங்கிறது இங்கே தான் நமக்கு வருது. அந்த ஆப்ரேஷன்ஸ் இல்லைன்னா அந்த ஒரு விஷயத்த பார்ட் பை பார்ட்டாக நீங்கள் பிரித்து அன்னைக்கு அந்த நாளில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது தான் ஃபோக்கஸ் பண்ணி அதில் தான் நீங்கள் சாட்டிஸ்ஃபை அடையணுமே தவிர, ஓவரால் ஒரு 100 நாள் கழித்து பண்ண வேண்டிய விஷயத்துக்காக நீங்கள் வந்து இப்போலேருந்து நான் அதை பண்ணால் தான் அந்த 100 நாள் கழிச்சு வந்த ரிசல்ட் தான் என்னை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஒரு ப்ராசஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதும், சின்ன சின்ன ஹேபிட்டை வந்து நம்ம லைஃப் நல்ல ஹேபிட்டாக வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறதும், நம்ம மாடரேட் பண்ணி அதை வந்து நம்ம தினசரி செய்கிறத நம்ம ஒரு நோட் பண்ணி இல்லைன்னா ஒரு ரிச்சுவலாகவே வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஹேபிட்டை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஹேபிட் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட ஐடென்டிட்டியாக நீங்கள் வந்து நினச்சிக்கணும். இப்போ நீங்கள் ஐடென்டிட்டினா என்னன்னா, நம்ம யார், நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்த ஆழமாக நம்புகிறோம், அதெல்லாம் தான் நம்மளோட ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். ஒரு ஐடென்டிட்டிக்கும் ஒவ்வொரு பிஹேவியருங்கிறது இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு அத்லட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்வீங்க, தினைக்கும் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுவீங்க, அதுக்கான ப்ராக்டிசஸ்லாம் வந்து எடுத்து போன தடவை பண்ணதை விட இந்த தடவை பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு பண்ணுவீங்க. இப்போ இதுவே நீங்கள் ஒரு மருத்துவராக இருந்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் படிக்கிறது, தினைக்கும் இதெல்லாம் ரீட் பண்ணணும், மருத்துவ விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருப்பீங்க. இதெல்லாம் தான் ஒரு ஐடென்டிட்டிக்கான உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிஹேவியர் இல்லைன்னா ஒரு பிஹேவியரை நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா இதில் 3 லேயர் முக்கியமான லேயர் இருக்குது. ஒன்று வந்து ஐடென்டிட்டி, இதுதான் ஆழமான லேயர். இதுக்கு மேலே உள்ள லேயர் தான் ப்ராசஸ். அன்றைக்கி நீங்கள் இந்த ஐடென்டிட்டி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இந்த ப்ராசஸில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நான் சொன்னேன்ல, ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுங்கிறது ஒரு ஐடென்டிட்டி. அவங்க பண்ணுற விஷயம் தினைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா அதை இப்போ ப்ரீவியஸாக பண்ண விஷயத்த வந்து அதை இந்த ஒரு நாளில் வந்து பெட்டராக பண்ணுறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் வர்றது தான் அவுட்கம். ஒரு விஷயத்தில் இல்லைன்னா ஒரு ரேஸோ இல்லைன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லேயோ ஜெயிக்கிறாங்கன்னா அதை வந்து அந்த ப்ராசஸையும் ஐடென்டிட்டியும் அவங்க எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி பெட்டராக பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது வருது. இப்போ நீங்கள் வந்து ஹேபிட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதை வந்து நம்ம தினைக்கும் நர்ச்சர் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் 2 அப்ரோச் இருக்குது. ஒன்று வந்து அவுட்கம் பேஸ்டு அப்ரோச், இன்னொன்று வந்து அந்த ஐடென்டிட்டி. இப்போ நான் பேசியிருந்தோம்ல, ஐடென்டிட்டி ரிலேட்டடாக உள்ள அப்ரோச். அவுட்கம் பேஸ்டுனா லாஸ்ட்டாக நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம வச்சு அதை கோலாக வச்சு நம்ம அதை நோக்கி போவோம். இதுவே வந்து நீங்கள் ஐடென்டிட்டினா நம்ம இந்த பர்சன் தான், ஸோ தினைக்கும் நம்ம இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும், அந்த ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணுங்கிற பேசிஸில் நீங்கள் போவீங்க. இப்போ அவுட்கம்ங்கிறது வந்து நடக்குமா நடக்காதாங்கிறது, இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஐடென்டிட்டி பேஸ்டாக அந்த ப்ராசஸை நீங்கள் தினைக்கும் பண்ணிங்கன்னா அட் தி எண்டு வந்து நீங்கள் ஜெயிக்கலாம் தோக்கலாம், பட் அந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ப்ராசஸை நீங்கள் பண்ணுறப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ்ங்கிறது அதிகமாகலாம். ஆனால் நம்ம கோல் பேஸில் இருந்துட்டு அந்த ப்ராசஸை நம்ம விட்டுட்டோன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஒரு நெகட்டிவ் சினாரியோவில் பார்க்கும் போது, இப்போ யாராச்சும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க,
அவங்க வந்து குவிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா லாஸ்ட்டாக வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நான் குவிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த ஆப்ரேஷன் ஸ்கூலில் தான் போகணுன்னு நினைப்பாங்களே தவிர லாஸ்ட் வரைக்கும் அதை குவிட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது அவங்கள்ட்ட தெரியாது. மேபி நிறைய ட்ரை பண்ணலாம், பட் அதை அச்சீவ் பண்ண முடியுமாங்கிறது தெரியாது. அதுவே வந்து ஒரு ஐடென்டிட்டி உள்ள அந்த பர்சன் ஐடென்டிட்டி லெவல்லாம் இப்போ நான் ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறேன் அப்படின்னா, அவங்க நான் ஸ்மோக்கரே இல்லை அப்படின்னா அது ஒரு ஐடென்டிட்டின்னு அர்த்தம். இப்போ ஐடென்டிட்டியில் இருக்கிறவங்க அந்த விஷயத்தையே பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா அந்த விஷயத்த பண்ணக்கூடாதுங்கிற ஸ்டேட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ இதில் தான் 2 விஷயமா நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து கோல் பேஸ்டு அப்ரோச், இன்னொன்று வந்து ஐடென்டிட்டி பேஸ்டு அப்ரோச். இப்போ ஒரு ஐடென்டிட்டியோட நம்ம ஏன் முக்கியமாக நம்மளோட ஹேபிட்டை வந்து அட்டாச் பண்ணணுங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு ஹேபிட் வந்து எப்படி உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூளையில் வந்து கான்சியஸ் மற்றும் சப்கான்சியஸ் அப்படிங்கிற 2 பகுதி இருக்குது. அதில் நம்ம யோசித்து நம்மளோட மூளையை ரொம்ப பயன்படுத்தி பண்ணுறோம் அப்படின்னா கான்சியஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே வந்து நம்ம அதிகமாக யோசிக்காமல் அசால்ட்டாகவே நம்ம முன்னாடி பண்ணுற மாதிரியே தானே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணோன்னா அதுதான் சப்கான்சியஸில் ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு உதாரணமாக எடுக்கும்போது புதுசாக நம்ம ஒரு பகுதிக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம மேப்லாம் பார்த்து ட்ரைவ் பண்ணுறப்ப பார்த்து போவோம். இதுவே நம்ம தினசரி வந்துட்டு போகிற பகுதினா அதிகமாக பாட்டு கேட்டுட்டு நமக்கு வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் கூட யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம பாட்டுக்கு அந்த வேலை வந்து கரெக்டாக பாதையில் போயிடுவோம். ஸோ இதில் தான் நம்ம முக்கியமாக பார்க்கலாம் கான்சியஸ்க்கும் சப்கான்சியஸ்க்கும் உள்ள வித்தியாசம். இதில் நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம ரொம்ப திரும்ப ரிப்பீட்டடாக அந்த விஷயத்த பண்ணோன்னா அது கடைசியில் நம்மளோட சப்கான்சியஸ் பிரெயினில் வந்து சேவ் ஆயிரும். ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம சுலபமாக திரும்பி பண்ணுறதுனால அது ரொம்பவும் சுலபமாகவே அந்த விஷயத்த நம்ம பண்ணிடுவோம். இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. நம்ம சப்கான்சியஸ் பிரெயினுக்கு வந்து எது உண்மை பொய், எது வந்து நல்லது கெட்டது அந்த விஷயம்லாம் தெரியாது. அதை ரிப்பீட்டடாக பண்ணுறதுனால அந்த விஷயத்த வந்து அதை எடுத்துக்கும். ஸோ நம்ம நல்ல விஷயத்த தான் பண்ணுறோமா கெட்ட விஷயத்த தான் பண்ணுறோமாங்கிறது கான்சியஸாக தான் நம்ம முடிவு எடுக்கணும். கடைசியில் அந்த ரிப்பீட்டேஷன் நம்ம அதிகமாக கொடுக்க அது சப்கான்சியஸில் போய் ஸ்டோர் ஆகிடுது. ஓகே, இப்போ நம்மளோட வாழ்க்கையில் வந்து இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணணும்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆழமாக நம்பணும். அதுக்காக சின்ன ஸ்டெப்ஸை வந்து நம்ம ரெகுலர் பேசிஸில் எடுக்கணும். இப்போ நீங்கள் ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரெகுலர் பேசிஸில் நான் ஒரு ஃபிட் ஆனவன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு சின்ன விஷயங்கள், ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், வாக்கிங்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு சின்ன உடற்பயிற்சி அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதனால் உங்களோட ஐடென்டிட்டிங்கிற ஒரு சப்கான்சியஸாகவே அந்த ஐடென்டிட்டிங்கிறது உங்கள் மூளையில் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜராக நிறைய பேர் ரீட் பண்ணணும், நிறையா புது விஷயங்கள், இப்போ ஏஐலாம் வருது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக நிறையா மாறிக்கிட்டே இருக்குது. ப்ளஸ் இந்த ஃபிலாசபி ரிலேட்டட் இல்லைன்னா ஒரு விஸ்டம் அந்த ரிலேட்டடாக சீக் பண்ணுறவங்க வந்து நிறையா ரீட் பண்ணணும்லாம் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தினைக்கும் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த ஐடென்டிட்டியை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து ஒரு ரீடர் அந்த மாதிரி நம்ம ஐடென்டிட்டி எடுத்துகிட்டு தினைக்கும் அதுக்கான ஆக்ஷனபிள் திங்ஸை வந்து தினைக்கும் நம்ம பண்ணணும். 1 hour இல்லைன்னா ஒரு அட்டாமிக் ஹேபிட்டுங்கிறது சின்னதாக ஒரு நிமிஷம் நீங்கள் ஒரு பேராகிராஃப் இல்லைன்னா ஒரு 2 லைன் நீங்கள் தினைக்கும் படித்தா கூட அந்த விஷயத்தை வந்து ரெகுலராக பண்ணுறதுக்கான ஒரு டைமிங்கும் ஒதுக்கணும். அந்த டைமிங்கில் நம்ம வந்து இந்த விஷயந்தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைமிங்கும் ஒதுக்கிட்டோம்னா அந்த ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப இன்னொரு கை மாதிரி, இன்னொரு விஷயம், அதாவது இன்னொரு சப்போர்ட் மாதிரி. ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணணும். செகண்ட் வந்து அது ரெகுலர் பேசிஸில் பண்ணணும். அது ரெகுலர் பேசிஸில் பண்ணணுன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு டைமை ஒதுக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்த இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஹேபிட் டெவலப்மெண்ட்டில் வந்து ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹேபிட் டெவலப் ஆகிறதுக்கு வந்து ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. ஒன்று வந்து க்யூ, இன்னொன்று கிரேவிங், இன்னொன்று ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் ரிவார்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சமைக்கிற ஒரு ஸ்மெல்லோ இல்லை அந்த ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேவிங் உருவாகும். கிரேவிங் உருவாச்சுன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸாக வந்து நீங்கள் அதை சாப்பிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்குற ரிவார்டு. இதே தான் வந்து ஒரு ஃபிட்னஸாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ரீடிங் பண்ணணுன்னா கூட அந்த ஒரு க்யூ வந்து உருவாகணும், அதுக்கான கிரேவிங் உருவாகணும், அதுக்கப்புறம் அது ரெஸ்பான்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அது ஒரு ரிவார்ட் ஆகும். அந்த அச்சீவ்மெண்ட்டு தான் ரிவார்டு அப்படிங்குவோம். நம்ம அந்த க்யூ பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறது க்யூங்கிறது ஒரு தூண்டுதல் மாதிரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்கன்னா டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது உங்கள் சோஷியல் மீடியாவில் இருந்ததுன்னா அதுதான் க்யூவுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் அதை டக்குன்னு பார்த்த உடனே என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற அதை பற்றி யோசிக்கிறீங்களா, அது அந்த டைமில் வந்து கிரேவிங் உருவாகும்.
அதுக்கு ஏதாச்சும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா அது ரெஸ்பான்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு முடிக்கிறீங்களா, அதுதான் ரிசல்ட். ஸோ ஒரு விஷயத்தை வந்து ட்ரிகர் பண்ணுறது, இனிஷியேட் பண்ணுறது, அது எல்லாமே க்யூவில் வரும். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது கிரேவிங். அந்த ஒரு க்யூவை வந்து நம்ம சந்தித்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும், அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லைனா ஆவல்ங்கிற மாதிரி ஒரு அந்த ப்ராசஸில் வந்து ஒரு க்யூரியாசிட்டி அதிகமாகும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம கிரேவிங்னு சொல்கிறோம். இப்போ உடனே அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த சவுண்டு இல்லைனா அந்த ஒரு பாப்அப் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் யார் அனுப்பியிருக்கா, என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங், ஒரு ஆர்வம் வருதுல்ல, அதுதான் கிரேவிங்னு சொல்கிறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனும் அந்த சவுண்டு கேட்டோன்னே நம்ம அந்த ஆர்வத்தில் வந்து அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம்ல, அதுதான் ரெஸ்பான்ஸ். அது பார்க்கும்போது ரிவார்டு. அந்த ஒரு விஷயத்தை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி நம்ம பார்த்துருவோம், டக்குன்னு பார்த்துட்டு அதுதான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது, அது எல்லாமே நெக்ஸ்ட்டு தான். அந்த விஷயத்தை வந்து நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம அதை பார்த்துடுறோம்ல, அதுதான் ரிவார்டு. அதுக்கப்புறம் தான் நமக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறது. ஃபோன் ரிலேட்டடாக பார்க்கும்போது இந்த மெசேஜ் பார்க்குறது அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி தான் நம்ம பண்ணுற எல்லா ஹேபிட்டுக்குமே இந்த 4 சைக்கிள் இருக்கும். ஒரு தடவை ஃபஸ்ட்டு யாராச்சும் ட்ரிகர் இல்லைனா இனிஷியேட் பண்ணுறதுனால, க்யூங்கிறதுனால நம்மளோட ஆர்வம் இன்க்ரீஸ் ஆகும், கிரேவிங் வரும். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அந்த ஒரு ரெஸ்பான்ஸ்னால நமக்கு அந்த ரிசல்ட்னால ஒரு மகிழ்ச்சி இருக்குது, இல்லைனா அதுலேருந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னா அதுதான் நமக்கு ரிசல்ட்டுங்கிறது. ஸோ இந்த 4 விஷயங்கிறது ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஹேபிட்டை நான் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 விஷயத்தையும் அது கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து அதை ஒரு கண்டினியூஸாக நம்மளால் பண்ண முடியும். இந்த 4 விஷயத்தை பற்றி பார்த்துட்டோம். இது இல்லாமல் நமக்கு என்வரன்மெண்ட்டுன்னு ஒரு விஷயமும் இருக்குது. ப்ளஸ் இதெல்லாம் எப்படி நம்ம இந்த 4 விஷயத்தை ஒரு ஹேபிட்டோடு அட்டாச் பண்ணி பண்ணலாங்க, ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணலாம், அது ரெகுலராக கொண்டு போகலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இது வரைக்கும் இன்ஃபினிட் தமிழா யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.